அன்பு நேயர்களே, நாம் பார்ட் 21 கடந்து 22க்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்று மாலை வரையும் ஈரானுக்குள் இஸ்ரேல் ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. பல இடங்களில் விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது, பொது இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. பல வகையான சேத விவரங்கள் இப்பொழுதுதான் ஊடகங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் நாளை காலை பார்ப்போம். இப்பொழுது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த குற்றம் சாட்டப்பட்ட ஐரோப்பியர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் ஒரு ஐரோப்பிய நாட்டவரை இன்று ஈரானிய அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. எதிரிகளுக்கு இடையே 11வது நாளாக நடைபெற்று வரும் யுத்தத்தின் போது ஹமதாவின் மேற்கு மாகாணத்தில் இஸ்ரேலுக்கான உளவாளி கைது செய்யப்பட்டதாக நீதித்துறை அதிகாரிகள் கூறியதாக அரசு தொலைக்காட்சி இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த உளவாளி ஒரு ஐரோப்பிய நாட்டின் குடிமகன் என்று விரிவாக எந்த நாடு என்று கூறவில்லை. உளவாளி ஒரு சுற்றுலா பயணியாக மாறுவேடமிட்டு நாட்டுக்குள் நுழைந்து நெட்வொர்க்கிங் தகவல்களை சேகரித்தல் மற்றும் ஈரானில் தாக்குதல் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை சீர்குலைத்தல் ஆகியவற்றின் பணிகளை தொடர்ந்தார் என்று அது மேலும் கூறியுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க கூடாது என்று நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே இன்று கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது. ஹேக் டவுனில் இன்று நடைபெற்ற கூட்டணியின் 2 நாள் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக அவர் இதை தெரிவித்திருக்கின்றார். பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானின் கடமைகளை நிறைவேற்ற நட்பு நாடுகள் பலமுறை வற்புறுத்தி உள்ளன. நேற்று மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் நல்ல சந்திப்பு நடத்தியதாகவும் மத்திய கிழக்கின் முன்னேற்றங்கள் குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்ததாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். பிராந்திய நிலைமையை அமைதியான தீர்வை நோக்கி வழிநடத்துவதில் குறிப்பாக கவனம் செலுத்தி புடினும் அரக்சியும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்துள்ளதாக கிராம்லின் செய்தி இன்று வெளியிட்டது. ஜோர்தானின் அம்மானில் ஒரு ட்ரோன் விழுந்து பொருள் சேதத்தை ஏற்படுத்தியதாக இன்று அந்நாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டது. அது எந்த பகுதி என்று இன்னும் சொல்லவில்லையா? சீனாவின் பிளான் 815 மற்றும் 855 மின்னணு கண்காணிப்பு கப்பல்கள் தற்போது பெர்சியன் வளைகுடாவில் ஈரானுடன் ஒத்துழைப்பதாக செயல்படுகின்றன என்று இன்று ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இந்த கப்பல்கள் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் வழிகாட்டும் ஏவுகணைகளை கண்காணிக்கவும் விண்ணியல் தடை ஊட்டங்களை ஏற்படுத்தவும் உளவு தகவல் பகுப்பாய்வை மேற்கொள்ளவும் திறன் பெற்றவை. இந்த கப்பல்கள் பெர்சியன் வளைகுடா பகுதியில் ஈரானின் பாதுகாப்புக்கான முயற்சிகளை தூக்கி வைக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. இஸ்ரேலில் இருந்து பிரிட்டிஷ் பிரஜைகளை வெளியேற்றும் விமானம் ஒன்று இன்று நண்பகல் இங்கிலாந்து புறப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி வரும் நாட்களில் மேலும் விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விமானத்தில் இருந்த 63 பிரிட்டிஷ் பிரஜைகள் சைப்ரஸுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலின் போது இஸ்ரேலில் ஒரு பிரிட்டன் வீரர் காயமடைந்ததை லாமி உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் திங்களன்று ஈரானுக்கு தற்பாதுகாப்புக்கான முழு உரிமை இருப்பதாகவும் மாஸ்கோவில் தெஹ்ரானுக்கு இடையிலான மூலோபாய கூட்டாண்மையை உடைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் ரஷ்யாவிடம் ராணுவ உதவி கோரியதா என்று கேட்டதற்கு மாஸ்கோ பல பகுதிகளில் ஈரானுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர்களின் ஒத்துழைப்பு குறித்து கூடுதல் விவரங்களை வெளியிடுவது பொறுப்பற்றது என்றும் தெரிவித்துள்ளார். செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதில் நாம் நிறைய பேச வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது இந்த யுத்தத்தில் சீனாவின் ஆயுதங்கள் பெருமளவு ஈரானிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. சில ஆயுதங்களை இயக்குவதற்காக ரஷ்ய விமான ஓட்டிகளும் ஈரானுக்கு நுழைந்து விட்டார்கள். மிக அதிகமான தகவல்களின் பிரகாரம் இந்த சயின்டிஸ்ட்கள் செய்துள்ள அத்தனை இந்த ஆயுதங்களிலும் ரஷ்யாவின் முக்கிய பங்கு இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு பிந்திய தகவலின் பிரகாரம் என்ன வருகின்றன என்றால்
ஈரானிடம் போதிய அளவு ஆயுதங்கள் இருப்பதாகவும் ஆட்பலங்கள் இருப்பதாகவும் அமெரிக்கா தொடர்ந்து ஏர்கிராப்ட் மூலமான தாக்குதல்களை மேற்கொள்ளுமானால் ரஷ்யாவும் களத்தில் இறங்க உள்ளதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இன்று அதாவது நேற்று ஈரான் தாக்கியது இஸ்ரேல் மீது, இன்று இஸ்ரேல் மீது இல்லை, நேற்று இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கியது, இன்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியது என்றால் நாளை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கும். ரிப்ளை தானே, ஆளுக்கு ரெப்ளிகேஷன் மாதிரி தான் அது. எனவே இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிவடையும் நிலையில் இல்லை. ஆனால் பாரசீக வளைகுடாவில் சீனாவின் உளவு கப்பல் 2 வந்து விட்டது. சொல்லிட்டோம் இல்லையா, 2 உளவு கப்பல் அவங்களுடைய சேவைக்காக, இவங்களின் பாதுகாப்பு என்றாலும் நண்பேண்டா என்ற வகையில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனிக்க அந்த சீனாவின் உளவு ஷிப் தான் அது. பாரசீகாவில் யார் யார் எங்கிருந்து வருகின்றார் என்பதை தனது ஷட்டலைட் மூலமாக பார்த்து அதை ஈரானுக்கு அறிவிப்பதற்காகவே சீனா இந்த 2 கப்பல்களையும் இறக்கி உள்ளது. அது அதாவது இந்த சீனாவின் பிளான் 815 மற்றும் 855 மின்னணு கண்காணிப்பு. அதாவது இந்த சரியாக சொல்ல போனால் இந்த ராடார் மூலமாக இது இலங்கைக்கு வந்து போன அவங்களோட போர்ஷிப் 5 விட கொஞ்சம் சிறப்பம்சம் கொண்டது. நாம் அதை பற்றியும் ஒரு தகவல் தருகின்றோம். நாம் இந்த சீனாவின் the type of 815A class ship என்பது போஸ் அட்வான்ஸ் சிஸ்டம் ஃபார் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ட் கலெக்ஷன். அது எப்படி சொல்லுவது, அதாவது இந்த சரியாக சொல்ல போனால் சீனாவின் பாரசீக வளைகுடா பயணத்தின் மையமான டைப் 815A வகுப்பு கப்பல் என்பது மின்னணு நுண்ணறிவு சேகரிப்புகளை மேம்பட்ட அமைப்புகளை கொண்டுள்ளன. இந்த கப்பல்களின் அதிநவீன அண்டனாக்கள் மற்றும் சென்சார்கள் உள்ளன. அவை பரந்த அளவிலான அதிர்வெண்களில் ரேடார் சிக்னல்கள், தகவல் தொடர்புகள் மற்றும் மின்காந்த உமிழ்வுகளை இடைமறிக்கின்றன. அவங்க சரியான இந்த கலெக்ஷன் பண்ணுகின்றால் இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர், அது சரியாக சொல்ல போனால் எலக்ட்ரோ மெக்கானிக் எமிட்டன்ஸ், அதாவது சரியாக நாங்க சொல்ல போனால் இந்த அவங்களோட அட்வான்ஸ் இன்டெலிஜென்ட் கலெக்ஷன் என்பதுக்கு அப்பால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எமிஷன், சரியாக நாங்கள் சொன்ன போன அதை தான் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த பரந்த அளவினால அதிர்வெண்களில் ரேடார் சிக்னல்கள், தகவல் தொடர்புகள் மற்றும் மின்காந்த உமிழ்வுகளை இடைமறிக்கின்றன. அது சரியா பிடிச்சி அவங்களோட இந்த இப்ப தற்போது மோதல் இருக்கின்ற ஏர்பேஸுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. எந்த ஏரியாக்கள், அதாவது ஈரானின் வான்வெளிக்குள் அல்லது கடல் வெளிக்குள் 2 பக்கத்தாலும் அல்லது தரை வழியாக இந்த 3 பக்கத்திலும் ஈரானை சுற்றி வருகின்ற அந்நிய சக்திகளை காட்டி கொடுக்கும். அதாவது ஈரானுக்கு ஆபத்து விளையக்கூடிய நாசகாரி ஒருவர் வருவான்னா அவளை இவர் காட்டி கொடுத்துருவார். இந்த 815A என்பது இப்ப ஈரானின் இந்த பாரசீக இந்த பாரசீக கடல் எல்லைக்குள் எந்த ஒரு நாசகாரி வந்தாலும் அவளை இவர் பேர் போட்டு காட்டி கொடுத்துருவார். அந்த வல்லமை தான் இந்த 815A சீனாட ஷிப்ல மிகவும் அட்வான்டேஜ், வெரி அட்வான்டேஜ் சொல்லலாம். அத ரொம்ப லேட்டஸ்ட் சொல்லலாம். அந்த ஷிப்பை தான் இப்ப ஈரானுக்கு ஆதரவாக சீனா களமுறங்கி இருக்குது. பொதுவாக சொல்ல போனால் பாரசீக வளைகுடாவில் 2 சீன கண்காணிப்பு கப்பல்கள் 855 and 815A காணப்பட்டன என்றுதான் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த PLA வகை 815A கப்பல்கள் பிராந்திய பதட்டங்களை கண்காணித்து வருகின்றன. அப்ப அந்த ட்ராக்கிங் இந்த யுஎஸ் கூடுதலாக இந்த டென்ஷனை ட்ராக்கிங் செய்யப்படுகிறது. அமெரிக்க நேச நாடுகளின் கடற்படை நடவடிக்கைகளை கண்காணிக்கின்றன அல்லது நடந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் தகவல்களை சேகரிக்கின்றன. அதாவது இவர் தனியே இந்த 855 ஷிப் என்பது தனியாக இன்டெலிஜென்ஸ், அவர் சரியாக அவரை கண்காணிப்பு என்றால் அவர் லைக்லி மானிட்டரிங் ரீஜனல் டென்ஷனை தான் அவர் கூடுதலா பார்க்கின்றார் மிக அதிகமாக. ஆனால் 815 விட இவர் தனியாக அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் பார்க்கிறார். அவர் அந்த பதட்டங்களை கண்காணிப்பது அதான் கூட செய்யறார். 2 ஷிப்பும்
2 ஷிப் மிடில் ஈஸ்ட்ல இவங்கள இந்த முரண்பாட்டுக்கு மத்தியில் சீனாவின் மிக அதிகமான சேவை என்னும் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ல போனால் இது வந்துட்டு பிலிப்பீன், அதாவது இந்த பிலிப்பீன் டிஃபென்ஸ் போர்சஸ் பக்கம் இருந்தால் இது திருப்பி இருக்கிறாங்க. அவசர சேவையாகத்தான் பிலிப்பீன் கடல் எல்லை பகுதியிலிருந்து இந்த ஷிப் உடனடியாக பாரசீகா நோக்கி திருப்பி இருக்கிறாங்க. அதான் மிக கூடுதலாக மிக நீண்ட கப்பல் இது. இதுல எல்லா வசதியும் உண்டும். இதுல இந்த வான் தாக்குதல் சாதனம் இல்லை. இவர் தனியாக உளவு இந்த 855 என்பது தனியாக அவங்களோட இந்த அதாவது இந்த ஸ்பொட்ல இருந்து அவங்க கூடுதலான இந்த மானிட்டரிங் அண்ட் ரீஜனல் டென்ஷன் ட்ராக்கிங் தான் கூடுதலாக செய்யறாங்க. அவங்க இந்த தாக்கும் வல்லமை அல்ல, இவங்களுக்கு போட்டு கொடுக்கிறது. நாசகாரி வாராளா அவங்க வராங்களா என்று போட்டு கொடுப்பது மட்டும்தான் இந்த கப்பலின் சேவையாக இருக்கின்றது என்று சொல்ல முடியும். பிலிப்பீன் தேசத்தில் இருந்துதான் கடல் எல்லை இருந்து உடனடியாக இந்த எல்லைக்கு திருப்பி இருக்கின்றது. மேலும் சில கப்பல்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே அந்த தகவல் தெரிவிக்கின்றது. குறிப்பாக சொன்னால் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் அமெரிக்காவின் திருட்டுத்தனம் மற்றும் மின்னணு போர் திறனை வெளிப்படுத்துகிறது. சீன B2 ஸ்பிரிட் மற்றும் GBU-57 குண்டு செயல்திறன் பற்றிய நுண்ணறிவுகளை தேடுகிறது. அமெரிக்கா, சீனா உளவுத்துறை ஏமாற்றுகள் மற்றும் மறைகுறியாக்கப்பட்ட தகவல்கள் தொடர்புடன் எதிர்கொள்கிறது. ரஷ்யா மற்றும் வளைகுடா நாடுகள் மூலோபாய தாக்கங்களுக்காக அமெரிக்காவின் தாக்குதலை ஆராய்கின்றன. கடந்த சனிக்கிழமை அன்று சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவ கடற்படை பிளான் பாரசீக வளைகுடாவில் 2க்கு மேற்பட்ட மின்னணு உளவுத்துறை கப்பல்களை நிலைநிறுத்தியதாக தகவல்கள் வெளிவந்தன. இது ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவத்தின் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமரை தொடர்ந்து பிராந்திய பதட்டங்களை அதிகரித்தது. இந்த மூலோபாய நடவடிக்கை புவிசார் அரசியல் ரீதியாக நிலையற்ற பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் கடற்படை இருப்பை அடிகோடிட்டு காட்டுகிறது. ஆரம்பத்தில் உளவுத்துறை தரவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் சீனா ஈரானை ஆதரிக்க இலக்கு வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் முதன்மை நோக்கம் அமெரிக்க இராணுவ தந்திரோபாயங்களை, குறிப்பாக திருட்டுத்தனமான விமானங்கள் மற்றும் மின்னணு போர் சம்பந்தப்பட்ட அதிநவீன செயற்பாடுகளை கவனிப்பதில் கவனம் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 855 மற்றும் 815A ஹல் எண்களை கொண்ட டைப் 815A வகுப்பு கண்காணிப்பு கப்பல்கள் என அடையாளம் காணப்பட்ட சிக்னல்களை நுண்ணறிவு சேகரிப்பதிலும் ரேடார் உமிழ்வுகளை கண்காணிப்பதிலும் சீனா சிறந்து விளங்குகிறது. இதை அமெரிக்க திறன்களுக்கு முன்வரிசையில் சீனா வழங்குகிறது. இந்த வளர்ச்சி பாதுகாப்பு நிபுணர்களையும் பொதுமக்களையும் கவர்கிறது. ஏனெனில் இது பாரசீக வளைகுடாவில் தொழில்நுட்பம், மூலோபாயம் மற்றும் உலகளாவிய சக்தி இயக்கவியல் ஆகியவற்றின் சிக்கலான தொடர்புகளை எடுத்துக்காட்டுகிறது. இந்த வரிசைப்படுத்தல் சீனாவின் பரந்த லட்சியங்கள் மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகங்களுக்கு முக்கியமான ஒரு பிராந்தியத்தில் அதன் பங்கு பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரானில் பழிவாங்கும் தாக்குதலுக்கு பென்டகன் தயாராகின்றது. ட்ரோன் அச்சுறுத்தல்களை நசுக்க ரஷ்யாவின் பான்ஷிர் இப்போது 48 ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. B2 குண்டு வீச்சு விமானங்கள் 37 மணி நேர மத்திய கிழக்கு பணியை எவ்வாறு கைப்பற்றுகின்றன? வழிகாட்டி ஒதுங்கிய கண்காணிப்பு, தந்திரோபாயங்கள் மற்றும் எதிரிகளின் இராணுவ நடவடிக்கைகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து கண்காணிக்க நாடுகள் நீண்ட காலமாக உளவுத்துறை சேகரிக்கும் தளங்களை நிலைநிறுத்தி வருகின்றது. இது மூலோபாய போட்டியில் ஆழமாக வேரூன்றிய ஒரு தந்திரோபாயம். பனிப்போரின் போது சோவியத் கப்பல்கள் அட்லாண்டிக்கில் அமெரிக்க கடற்படை பயிற்சிகளை அடிக்கடி நிழலாடின. ரேடார் அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு நெறிமுறைகள் பற்றிய தரவுகளை சேகரித்தன. இதே போல் அமெரிக்க உளவு விமானம் RC-135 ரிவேட் ஜாயிண்ட் போன்றது பசிபிக் பகுதியில் ராணுவ பயிற்சிகளின் சமீட்சைகளை இடைமறிக்க சோவியத் எல்லைகளுக்கு அருகில் ரோந்து சென்றது. இதேவேளை பாரசீக வளைகுடாவில் சீன மற்றும் சாத்தியமான ரஷ்ய உளவுத்துறை சேகரிப்பை அமெரிக்க ராணுவம் தீவிரமாக எதிர்த்து வருகிறது. ஆபரேஷன் மிட் நைட் ஹேமரின் போது தளபதிகள் B2
தாக்குதல் தொகுப்பின் பாதை குறித்து பார்வையாளர்களை தவறாக வழிநடத்த ஏமாற்று விமானங்களை நிலைநிறுத்துவது போன்ற ஏமாற்று தந்திரங்களை பயன்படுத்தினர். ஈரானிய தரையிலிருந்து வான் ஏவுகணைகளின் அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கும் வகையில் குண்டுவீச்சு விமானங்களுக்கு முன்னால் போர் விமானங்கள் வான்வெளியை சுத்தம் செய்ததாக ஜெனரல் ஹைன் உறுதிப்படுத்தினார். அதாவது இந்த B2 விமானம் வாரத்துக்கு முன்னாடி அதை மறைச்சு வச்சுக்கிட்டு முன்னால ஒரு அதாவது கிளியரன்ஸ் பண்ணி போறது. இப்ப சரியா சொல்லி போனால் காட் பண்ணி போகும் இல்ல, இப்ப ஜனாதிபதி அவங்க பிரைம் மினிஸ்டர் போவாங்கல்ல, ஒரு லேன் ரோட்ல போகக்குள்ள 2 மோட்டார் பைக் இவ இருக்குது இல்ல, தற்போதைய ஜனாதிபதிக்கு இல்ல மஹிந்தர் போறண்டா முன்னுக்கு அவர பரிவாளம் படவட்டம் எல்லாம் வளர்ச்சி சுற்றி எல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த B2 பிளைட்டை 2 சைட்லையும் வச்சுக்கிட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் 4 பக்கமும் 4 பிளைட் நடுவில் தான் இந்த B2 போயிருக்கிறான். எப்படி தந்திரம், 4 திசையிலேயே 4 போகுமானால் இது ராடாரை ஏமாற்றி வழிமறிப்பது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இப்ப நீங்க சரியா பார்த்தீங்கன்றால் மஹிந்தர் வீதியில பவனியவர்கள் எப்படி போவாங்க, 2 கருத்த பாட்டா போவாங்க, மோட்டர் பைக் தட்டாப்பட்டார் பண்ணுவாங்க, பெரிய அமளி சமளியா இருக்கும். இத நாங்க சரியா பார்த்தால் இப்ப நாங்க மெட்ராஸ்ல பார்ப்போம், ஜெயலலிதா அம்மா மாறாமண்டா ரோட்டெல்லாம் பயங்கர கிளியரன்ஸா இருக்கும். ஆனா கலைஞர் வரக்குள்ள ஒரு வாகனம் மட்டும் வரும், ஒரு சாவு வண்டி மாதிரி வரும். அப்படி ஒரு அமளி சமளி இருக்கும். ஜெயலலிதா அங்க வராண்டாங்க. நம்ம மெட்ராஸ் நேர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்களுக்கு லேசிக்காக. இங்க மஹிந்தர் வரக்குள்ள பெரிய படப்பட்டாளம் வருவார். அந்த மாதிரி இந்த B2 பிளைட்டை மறைச்சி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று 4 பக்கமும் பிளைட்டை கொண்டு மறைச்சு கொண்டு போய்கானால் இதைத்தான் வான்வழி சுத்தம் செய்வதாக என்ன சொல்றது ஏர் கிளியரன்ஸ் சொல்லலாம். வான்வழிய ஃபுல்லா கிளியரன்ஸ் பண்ணி போய்க்கிறார்கள். ஈரான் கன்னிவெடிகளை நிலைநிறுத்தக்கூடிய ஹமாஸ் தளச்சந்தையில் பாதிப்புகளை தவிர்க்க கன்னிவெடிகள் அகற்றும் வீரர்கள் உட்பட கடற்படை சொத்துக்களையும் அமெரிக்கா சிதறடிக்க உள்ளது. மேம்பட்ட குறியாக்கம் மற்றும் அமெரிக்க நடவடிக்கைகளை பாதுகாத்துவதற்காக இந்த நடவடிக்கையில் அமெரிக்கா இறங்க தயாராக உள்ளதாகவும் மற்றும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. எதிரிகளின் புலனாய்வு சேகரிப்பை சிக்கலாக்குவதன் மூலம் அமெரிக்கா அதன் திருட்டுத்தனமான தளங்களை மற்றும் தந்திரோபாயங்கள் மலுப்பலாக இருப்பதை உறுதி செய்கிறது. இந்த பூனை எலி விளையாட்டு நவீன போரின் சிக்கலான தன்மைகளை அடிக்கோட்டு காட்டுகிறது. அங்கு செயல்பாட்டு ரகசியங்களை பாதுகாப்பது தாக்குதல்களை செய்வது போலவே முக்கியமானது. இத்தகைய நடவடிக்கைகள் அமெரிக்க தடுப்புகளை வலுப்படுத்துவதாகவும் அமெரிக்க தந்திரோபாயங்களை முழுமையாக புரிந்துகொள்ளும் சீனாவின் திறனை சவால் செய்வதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்களும் கிடைக்கப்படும் செய்தியாக பார்க்கின்றோம். இறுதியாக ஒரு செய்தி, அந்த டூவல் சிட்டிசன் பெற்றவர்களையும் ஈரானால் பெரும்பாலும் பேரம் பேசும் பொருட்களாக பயன்படுத்தப்படும் மேற்கத்தியர்களையும் வைத்திருக்கும் எவின் சிறைச்சாலையை இஸ்ரேல் குறிவைக்குது. அப்போ இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப ஈரான்ல எவின் 400 போன 21 மறந்து போறேன் இல்ல, எவின் சிறைச்சாலையை இஸ்ரேல் குறிவைக்கின்றது. அணு ஆயுத தளங்களை தாக்கி அமெரிக்கா போரில் இணைந்த ஒரு நாளுக்கு பிறகு நடந்த தெஹ்ரான் மீதான தாக்குதலை ஈரானிய தலைநகரில் மீதான அதன் மிகவும் தீவிரமான குண்டுவீச்சு வந்து இஸ்ரேல் விடுத்திருக்கின்றது. இந்த எவின் சிறைக்குள்ள மிக முக்கியமாக இஸ்ரேலில் மிக முக்கியமான உளவாளி இருக்கிறார்கள் என்றால் மிக நீண்ட காலமாக ஈரானுக்குள்ள இருந்த மிக முக்கிய புள்ளிகள் ஒரு 10-15 இருக்குது. அதை மீட்பதற்காக எவின் சிறைச்சாலையை ட்ரோன்ஸ் மூலமாக தாக்குதல் பண்ணி அந்த சிறைக்குள்ளிருந்து கொஞ்சம் கைதிகளை மீட்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கின்றதும் ஒரு தகவலுடன் மீண்டும் நாம் நாளை 22க்குள் சந்திப்போமா? நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.